ஒரு காலை கடல் பின்னால் சென்று நின்றது. அதன் கீழிருந்து ஒரு நிலம் எழுந்தது. அது குமரிக்கண்டம். தென்னிந்தியாவின் தெற்கில் பெரும் நிலப்பரப்பு, சிதைந்த கோவில்கள், கல் சாலைகள், தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட தூண்கள். உலக நாடுகள் அதிர்ந்தன. விஞ்ஞானிகள், அரசுகள், படைகள் எல்லாம் வந்தன. ஆனால் தமிழர்கள் மட்டும் வேறுபட்டனர். ஆயுதங்களோடு இல்லை, மொழியோடு வந்தார்கள். வரலாறோடு வந்தார்கள். பண்பாட்டோடு வந்தார்கள். பண்டைய பாடல்களை வாசித்தார்கள். நீர்ப்பாசன வழிகளை மீட்டார்கள். மறைந்த பயிர்களை மீண்டும் விதைத்தார்கள். அப்போது ஒரு அதிர்ச்சி. அந்த நிலம் அதிகாரம் பிடிக்க முயன்றவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் பண்பாட்டை புரிந்தவர்களுக்கே அது பதில் கொடுத்தது. குமரிக்கண்டம் காத்திருந்தது ஆட்சி செய்ய அல்ல, நினைவுபடுத்தப்படலாம். அது ஒரு இழந்த நிலம் இல்லை, உயிருடன் இருக்கும் தமிழர் அடையாளம்.